ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை உன்னால் எழுத முடியுமா? சவால் விட்டாமா சாதித்த ஷாருக் கான். ஷாருக் கான் டெல்லி யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற்றார் அப்படின்றது பலருக்குமே தெரியாது. தன்னோட அம்மாவுக்காகவும் இதை பண்ணியிருக்கார். பாலிவுட் சினிமாவோட பாட்ஷா அப்படின்னு அழைக்கப்படுற ஆக்டர் ஷாருக் கான் தன்னோட அம்மாவுக்காக ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதாகவும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் உனக்கு விருப்பமான பாடத்தை படி அப்படின்னு அம்மா சொன்னதாகவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஸ்கூலில் ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பலருமே அவரோட வாழ்க்கையில் சாதிக்க தேவையான அர்ப்பணிப்பும் கவர்ச்சியும் அவர்கிட்ட இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஷாருக் டெல்லி யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படித்தார் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவில் மாஸ் கம்யூனிகேஷன் படித்தார் அப்படின்றதும் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதே சமயம் அவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிச்சதா பலருக்குமே தெரியாத ஒரு தகவல் இருக்குது. 2000 பிபிசியில் கரண் தாப்பரோட நடந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்ட ஷாருக் தன்னோட ஸ்கூலிங்கில் அறிவியல் படித்ததாகவும், ஆனால் காலேஜில் வேற ஒரு பாடப்பிரிவில் சேர விரும்புறதாகவும் அம்மா கிட்ட சொன்னப்போ, சயின்ஸ் படிப்பை தொடர விரும்பின அவங்களோட அம்மா ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதி பார்க்க சொன்னாங்க. ஷாருக்கும் அந்த எக்ஸாம் எழுதி அதில் வெற்றியும் பெற்றார். அதுக்கப்புறம் அம்மா நீ விருப்பப்படியே படி அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட வாழ்க்கை பாதையை செலக்ட் பண்ணப்போ என்னோட அம்மா நீ சயின்ஸ் படிப்புக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு என்னோட எக்ஸாம் எழுதினேன். ஆனால் நான் எக்கனாமிக்ஸ் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ எக்கனாமிக்ஸ் படிக்க விரும்புறியா அப்படின்னா ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உன்னால் எழுத முடியுமா? இந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உன்னால் எழுத முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னப்போ சரி அதை எனக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா நீ இதை எடுத்துக்க தேவையில்லை, இப்போ போய் உன்னோட எக்கனாமிக்ஸ் படிப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதா ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூவில் ஷாருக் கான் தன்னோட ஃபேமிலி ஒரு தாராளமயமான ஃபேமிலி அப்படின்னும், அவங்களுக்கு விருப்பமான மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஃப்ரீடம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவர் தன்னோட குழந்தை பருவம் பற்றி பேசுகிறப்போ அது அருமையாக சிம்பிளாக ரொம்ப ஃப்ரீடமோடு இருந்துச்சு. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது என்ன ஒருபோதும் பண்ணதே கிடையாது. என்னோட ஃபேமிலி ரொம்ப தாராளமயமான ஃபேமிலி. உண்மையிலே மத போதனைகள், சடங்குகள், படிப்பு, தொழில் அப்படின்னு எல்லாத்துலேயும் உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணு, அதில் ஹாப்பியாக இரு, உன்னால் முடிஞ்சதை சூப்பராக பண்ணு அப்படின்னு தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. தொழுகை பண்ணுறது நல்லது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நான் அதை செஞ்சேன். அவங்க சொன்ன விதம் அதை பண்ணணும் அப்படின்ற உணவு தூண்டுச்சு. என்னோட வாழ்நாள் முழுக்க என்னோட குழந்தைங்களையும் அப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் நிகழ்ச்சியோட சொல்லியிருக்காரு.